அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக நம்ம வெப் சீரிஸ், பிக் ஸ்க்ரீன் அப்படின்றத விட சின்ன சின்னதாக வெப் சீரிஸ். ஆக்சுவலாக நம்ம ஓட்டு போடும்போது நம்பி ஓட்டு போடுவோம். ஆனால் நடக்கிறது அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. என்னை வந்து மிதிப்பாங்க. ஸோ அந்த சாணிலாம் எடுத்து அடிக்கும்போது அது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது அடியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு அன்னைக்கு. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆனால் அது அவுட்டு செம்மையாக வந்துருந்துச்சு. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து கேமராவில் வந்து ஷார்ட் ஃபிலிமில் நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டதே பெருமையாக இருக்குது. அந்த ரோட்டில் போஸ்டர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம ஷோவில் யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை நமதே திரைப்படத்தோட ஹீரோயின் மது அவர்கள் தான் நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க ஷோக்குள்ளே போகலாம். ஹாய் மது. ஹாய். அண்ட் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜார்னி எப்படி போயிட்டுருக்கு? இப்போ வர குட், நல்லா இருக்கு. ஓகே, அண்ட் வாழ்த்துக்கள் நாளை நமது படத்துக்காக. தேங்க்யூ. ஸோ அதில் நடிச்சிருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ வர ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பாசிட்டிவான கமெண்ட்ஸ்லாம் வருதா, ஸோ ஹாப்பி. ஓகே, இந்த படத்தில் வந்து மதுவோட கேரக்டர் வந்து எப்படி இருக்கும்? மதுவோட கேரக்டர் எப்படின்னு இருக்குன்னா, கேரக்டர் பேர் அமுதான்ற கேரக்டரில் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக அமுதா அப்படின்னாலே போல்டாக இருக்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டோரி சொன்னதுலேருந்தே அமுதானா போல்டாக இருக்கணும், அமுதானா இப்படி இருக்கணும், அமுதானா தனியாக ஒரு இந்த சாமி கும்பிட மாட்டா அந்த மாதிரி ஒரு இல்லாமல் கொஞ்சம் யூனிக்காக இருப்பாள், ரொம்ப போல்டாக இருப்பாள் அமுதானா. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே, அண்ட் நாளை நமதே படம் வந்து அரசியலுக்கான படமா இல்லை அரசியலை எதிர்த்து சொல்கிற படமா? இல்லை, கண்டிப்பாக அரசியலுக்கான படம் தான். ஆக்சுவலாக இப்போது இந்த வேறுபாடெல்லாம் பிரிக்கிறாங்க இல்லையா, ஸோ அது சம்மந்தமான ஒரு படம். ஓகே, அப்போ இந்த படத்தில் ஜாதி ரிலேட்டடான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போது நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ஜாதி பாகுபாடு அப்படின்ற விஷயங்கள் காணப்படுது. ஸோ இது வந்து எதனால் காணப்படுது? முக்கிய காரணம் எதனால் அப்படின்னா, பீப்புள்ஸ் தான் காரணம் அதுக்கு. ஆக்சுவலாக நம்ம பணம்னு சொல்லலாம், பணம் அவங்கக்கிட்ட இல்லை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்றதுக்காக பாகுபாடு வரலாம். தென் கேஸ்ட்டு, அந்த காலத்துலேருந்தே அந்த இது அப்படியே இருக்கா, ஸோ அது இன்ன வரைக்கும் அப்படியே ரிலேட் ஆகிட்டே இருக்குது. ஓகே ஓகே, ஆனால் இந்த படத்துக்கு வந்து டைரக்டர் வந்து உங்களை எப்படி அப்ரோச் பண்ணார், அந்த ப்ராசஸ் பற்றி சொல்கிறீங்களா? ப்ராசஸிங் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக அமுதா அப்படின்ற போது அமுதாக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் மெச்சூர்டாக இருக்கிறவங்க. அமுதான்றது கொஞ்சம் குட்டி பொண்ணாக இருக்கனால, அந்த பொண்ணுக்கு எதுவுமே தெரியாதனால ஃபுல்லாக எனக்கு ட்ரெயின் பண்ணாங்க. படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணாங்க. அமுதானா இப்படி இருக்கணும், டெய்லி அமுதானா இப்படி இருக்கணும், அமுதானா இந்த மாதிரி இருக்கணும், அவளுக்கு சாமி கும்பிட்றது பிடிக்காது, ஜாதி இதெல்லாம் பார்க்குறது பிடிக்காது, சமமாக இருக்கணுன்றது, அந்த மாதிரி அமுதாவை சொல்லி 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 ட்ரெயின் பண்ணது. ஓகே, இல்லை இந்த கதாபாத்திரத்துக்கு உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க, லைக் எப்படி வந்து அப்ரோச் பண்ணாங்க? ஆடிஷன் அப்ரோச் பண்ணது வந்து என்னோட ப்ரொஃபைல் பார்த்து பண்ணாங்க. இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்து ஜஸ்ட்டு அப்ரோச் பண்ணாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு பயம் தான், கொஞ்சம் நிறைய ஃபேக்ஸ் எல்லாம் இருக்கா, ஸோ அதனால் மெசேஜ் வந்தோடனே ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எல்லோரும் டீம்லாம் பேசி என்கிட்ட இந்த மாதிரி ஆடிஷன் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கேருந்து சென்னை வந்து, மதுரை ஆக்சுவலாக என் ஊர், மதுரையிலேருந்து சென்னை வந்து ஆடிஷன் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் ஷூட்டே போனோம். ஓகே ஓகே, நீங்கள் ஆடிஷனில் தானே ஃபஸ்ட் டைம் வந்து ஃப்ரேமில் நின்றுருப்பீங்க, அந்த ஃபீல் வந்து எப்படி இருந்துச்சு? அதுக்கு முன்னாடி சின்ன சின்னதாக நம்ம வெப் சீரிஸ், பிக் ஸ்க்ரீன் அப்படின்றத விட சின்ன சின்னதாக வெப் சீரிஸ், அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரீல்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் அதில் தெரியும். ஓகே ஓகே, அதை தாண்டி இப்போ வந்து மொதல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? லைக் இப்போது சீரியல் பண்ணிட்டு இருக்கேன், மீனாட்சி சுந்தரம் அப்படின்னு ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் இந்த சினிமாவில் கற்றுக்கிட்ட விஷயம்னா என்ன சொல்லுவீங்க? கற்றுக்கிட்ட விஷயம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு பீப்புள்ஸ்கிட்டையும் ஒன்று ஒன்று கற்றுக்கிட்டேன், நிறைய கற்றுக்கிட்டேன். ஓகே, தனிப்பட்டு எதுன்னு சொல்ல தெரியல, ஆனால் ஆக்டிங்லேருந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் நிறைய கற்றுக்கிட்டேன், அதில் நிறைய கற்றுக்கிட்டீங்க. ஓகே, அண்ட் இந்த படத்தில் வந்து அரசியல் மூலிமா வந்து மக்களுக்கு என்ன சொல்கிறாங்க, மக்கள் பார்க்குற ஆடியன்ஸ்க்கு என்ன ஒரு விஷயம்? ஆக்சுவலாக நம்மலாம் நினைக்கிறோம் இப்போல்லாம் எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க, அந்த ஜாதி இதெல்லாம் பிரிவே இல்லை, எல்லோரும் சமம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ கூட நிறைய கொலைலாம் நடந்துட்டுருக்கு, அந்த வேறுபாடுனால தான் கண்டிப்பாக நடக்குது. ஸோ அந்த ரிலேட்டடான படம் தான். ஸோ இன்னமும் நடந்துட்டுருக்கு, அதை நம்ம தான் எப்படியாவது நிறுத்தணும், சமமாக்கணும் அப்படின்னு எப்படின்னா அது எது வழியாவது நம்ம போராடுறோம். அந்த சம்மந்தப்பட்ட படம் தான் இதுவும். அண்ட் டைரக்டர் சார் வந்து உங்ககிட்ட இந்த படத்தை பற்றி இந்த மாதிரி ஒரு அரசியல் ரிலேட்டடான ஒரு போல்டான ஒரு கதாபாத்திரம் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் என்ன யோசிச்சிங்க? லைக் இந்த கேரக்டர் அவர் சொன்ன உடனே யோசித்தது ஃபஸ்ட்டு சேலஞ்சிங்காக இருக்கணும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே யோசிச்சிட்டேன். அதுக்கப்புறம் சரி பண்ணி பார்க்கலாம், இந்த போல்டான கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு சேலஞ்சிங்காக எடுத்து பண்ணது தான் வந்துடுச்சு.
ஓகே சூப்பர். அண்ட் வந்து இப்போது அரசியலில் வந்து நிறைய விஷயங்கள் மாறி இருக்குது, நிறைய விஷயங்கள் மாறாமல் இருக்குது இன்னும் வர. ஸோ இந்த சில ஒரு விஷயங்கள் வந்து மாறினா இன்னும் நல்லாயிருக்கும், இந்த சில விஷயங்கள் இன்னுமே மாறலை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? மாறணும் அப்படின்றது வந்து மக்களோட கோரிக்கையெல்லாம் நிறைய நிறைவேறாமல் இருக்குல்ல. ஸோ அது எல்லாமே ஆக்சுவலாக நம்ம ஓட்டு போடும்போது நம்பி ஓட்டு போடுவோம். ஆனால் நடக்கிறது அதுக்கப்புறம் என்ன நடக்குது எது நடக்குது எதுவுமே தெரியாது. அவங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு, நம்மளோட ஓட்டு போகிற வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் மாறினா நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துலேயே ஒரு டைலாக் சூப்பராகவே இருக்கும், அரசியலை வந்து படிக்கணும் அண்ட் பழகணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? லைக் வந்து மக்கள் அதை எந்த அளவுக்கு கொண்டு போகணும், அதை டிஃபைனா? இப்போது ஒரு விஷயம் பண்ணுறாங்க அப்படின்னா நார்மலாக அது யாராக இருந்தாலும் ஒரு ஹெட்டு வந்து நம்மளுக்கு ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது எதுக்காக பண்ணுறாங்க, அது வந்து நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுட்டு அவங்க ஓட் போட்டால் அது கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் ஜஸ்ட்டு இப்போ நிறைய ஊழல் நடக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி நடக்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு நடந்தால் நல்லாயிருக்கும். நம்ம வந்து பண்ணுறது கரெக்டு அப்படின்னு தெரிஞ்சு நடந்தால் நல்லாயிருக்கும், ஊழல் இல்லாமல். ஸோ அரசியல்னால் இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே சூப்பர். அண்ட் இந்த படம் வந்து நாளை நமதே வந்து எந்த இடத்துல ஷூட் பண்ணாங்க, லொக்கேஷன்லாம்? லொக்கேஷன் வந்து சிவகங்கை மாவட்டத்தில் சிவதானபுரம் அப்படின்ற ஒரு ஏரியா நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கேயுமே அந்த இது வந்து உண்மையாக தான் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு டேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு நரேட் பண்ணார். அங்கேயுமே அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு, இப்போ வரை இருக்கு. ஓகே ஓகே. அண்ட் இந்த படத்தில் நிறைய சீன் இருக்கும், பட் இந்த ஒரு சீன் இந்த ஒரு ஷார்ட்க்கு வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிளாக ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு நடிக்கவே அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? 2 விஷயம் இருந்துச்சு. ஆக்சுவலாக நான் ஹீரோ கிட்ட வந்து ஒரு வீட்டில் நின்று பேசிகிட்டு இருப்பேன், நான் ஊர் தாண்டா உன்னோட அடையாளம் அப்படின்னு சொல்கிறேன். அந்த டைலாக் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 லைன் கிட்ட இருக்கும்னு நினைக்கிறது. ஸோ அதை ஃபஸ்ட்டு ஒரே டேக்கில் பேசுகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கிளைமேக்ஸில் வந்து என்னை வந்து மிதிப்பாங்க. ஸோ அந்த சாணிலாம் எடுத்து அடிக்கும்போது அது ரொம்ப எனக்கு சேலஞ்சிங்காக இருந்துச்சு. ஆக்சுவலாக அது அடியெல்லாம் பட்டு ஒரு மாதிரி அழுதுட்டு அன்னைக்கு. ஸோ ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு, ஆனால் அது அவுட்டு செம்மையாக வந்துருந்துச்சு. ஓகே ஓகே. இதெல்லாம் தாண்டி மது யார், மதுவோட ஜேர்னி வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத எங்களுக்காக சொல்லுங்களேன் கொஞ்சம் ரெஃபராக. மது வந்து ஆக்சுவலாக மதுரையில் இருந்த பொண்ணு, மதுரையில் தான் படிச்சிச்சு, மதுரையில் தான் வளர்ந்து, நேட்டிவ் ஃபுல்லாக மதுரை தான். சின்னதாக ஒரு எல்லோரும் ஆசைப்பட்டு பண்ணுவோம்ல ரீல்ஸ், அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷார்ட் ஃபிலிம் அந்த மாதிரி உள்ளே போனது. ஓகே. அதுலேருந்து இந்த இன்ஸ்டாவில் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதுலேருந்து ப்ரொஃபைல் எடுத்து வந்தது தான் இந்த படம். ஓகே சூப்பர். அண்ட் நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரெஃபர் பண்ணி ஷார்ட் ஃபிலிம்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட முதல் ஷார்ட் ஃபிலிம் என்ன? ஸோ அது நடிக்கும் போது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த அனுபவம் வந்து எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும்போது சினிமானா அப்படி இருக்கும், சினிமானா இப்படி இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு பொறுத்தவரை எனக்கு அமைஞ்சது எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சனால எனக்கு ஒப்பீனியன் வந்து குட் அப்படின்ற மாதிரி இருக்குது. எனக்கு எல்லாமே சேஃப் ஜோன் மாதிரியே இருந்துச்சு. ஸோ நைஸ். ஓகே. அந்த படம் அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஷார்ட் ஃபிலிம் ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு ஒரு பையன் தான் அதை வந்து ஃபஸ்ட்டு என்னை வந்து கேமராவில் வந்து ஷார்ட் ஃபிலிம் நீ இந்த பண்ணு அப்படின்னு சொல்லி எனக்கு கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஆக்சுவலாக அது ஒரு ஆல்பம் சாங் மாதிரி நாங்கள் க்ரியேட் பண்ணோம், ரீக்ரியேஷன் மாதிரி க்ரியேட் பண்ணோம். க்ரியேட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு என்னோடய கேமராவில் பார்க்க வேறு மாதிரி இருந்துச்சு, நேரில் பார்க்க வேறு மாதிரி இருக்குது. இப்போயுமே என்னோடய ஃபேஸ் வந்து கேமராவில் பார்க்க வேறு மாதிரி இருக்கும், நேரில் பார்க்க வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த என் ஃப்ரெண்டு தான் ஃபஸ்ட்டு சொன்னால் இது உனக்கு நல்லா இருக்குது நீ பண்ணு அப்படின்னு. அதுலேருந்து இன்ட்ரெஸ்ட் ஆகி வந்தது தான் நெக்ஸ்ட்டு பண்ணது எல்லாமே. ஓகே சூப்பர். அண்ட் இப்போ வந்து நீங்கள் சீரியல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஸோ சீரியலுக்கும் இப்போ நடிக்கிற படம் ஐ மீன் சினிமாக்கும் சின்னத்திரை வெள்ளித்திரைக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன? ஸோ எது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது? ஈஸி சீரியல் தான் ஈஸி. ஆக்சுவலாக ப்ராம்ப்டிங் இருக்கும், ஸோ அதனால் சீரியல் ஈஸி. அதுக்கப்புறம் மூவியில் வந்து நம்ம முன்னாடியே எல்லாமே ட்ரெயின் பண்ணுறோம். நான் பண்ணதில் ட்ரெயின் பண்ணேன். ஸோ இது எனக்கு கம்பேர் பண்ணும்போது சீரியல் ஈஸி, மூவி கொஞ்சம் சேலஞ்சிங் தான். ஓகே. என்ன சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ? இப்போது மீனாட்சி சுந்தரம் பண்ணிட்டு இருக்கேன் கலைஞர் டிவியில். குட், நல்லா போயிட்டுருக்கு. ஓகே சூப்பர். அண்ட் வந்து மது வந்து சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம வரப்போ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரகிள்னு ஒன்று இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ வரைக்கும் மறக்க முடியாத நான் ஒரு ஸ்ட்ரகிள் அனுபவித்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆக்சுவலாக சுத்தமாக எனக்கு வீட்டில் சப்போர்ட்டே கிடையாது ஃபஸ்ட்டு. ஓகே. ஃப்ரெண்டு மூலயமா அப்பா கிட்ட பேசி அப்புறம் தான் சப்போர்ட்லாம் எடுத்தது. ஸோ அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வர சான்ஸ் கூட போட மாட்டாங்க, வேணான்னு சொல்லிடுவாங்க. எதுக்கு பயம் வீட்டில். ஆக்சுவலாக முன்னாடி வேணாம் அப்படின்னு ஈவெண்ட்ஸ்லாம் முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன்னா, ஸோ அதுலேயே அந்த சர்க்கிள்லேயே இருந்துட்டு
ஃப்ரெண்ட் மூலியமா வந்தது எனக்கு ரொம்ப அது ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. வீட்டில் கன்வே பண்ணுறது, அப்புறம் வெளியே நம்ம வந்து யாரை நம்புறதுனே தெரியாது. மெசேஜ் வரும், ஸோ அது நம்பலாமா நம்பக்கூடாதுன்னு தெரியாது. ஃபேக்லாம் எனக்கு வந்திருக்கு. ஸோ அதனால பயம், வீட்டில் போய் இந்த பொண்ணை வந்து ஏமாந்துடக்கூடாது அப்படின்ற பயம் இருக்கும். ஸோ நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருந்துச்சு. ஓகே, இப்போ இந்த படத்தை பார்த்துட்டு உங்கள் வீட்டில் என்ன சொன்னாங்க? ரொம்ப சூப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க எங்கள் வீட்டில். எங்கள் அம்மா ரொம்ப ஹாப்பியானாங்க. ஓகே, சூப்பர். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அவங்கலாம் என்ன சொன்னாங்க? ஆக்சுவலாக எனக்கு நான் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறத விட என் ஃப்ரெண்ட்ஸ், என்னை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே என்னை பார்க்கும்போது பெருமையாக இருக்குது. அந்த ரோட்டில் போஸ்டர்லாம் இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்பி ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப ஹாப்பி. ஓகே, சூப்பர். அண்ட் ஈவன் இப்போ நீங்கள் சொன்னீங்க லைக் வீட்டில் வந்து சப்போர்ட்டே இல்லாமல் தான் வந்தேன், ஸோ இப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ என்னதான் வந்து நமக்கு பாசிட்டிவான விஷயங்கள் நடந்தாலுமே சினிமானும் போது ஒரு சில நெகட்டிவ் விஷயம் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து ஒரு பொண்ணு ஒரு ஆடிஷன் போகிறாங்க அப்படின்னா அந்த ஆடிஷன்ஸ்லேயே நிறைய சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? இல்லை, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த மாதிரி எதுவுமே நான் இன்னும் ஃபேஸ் பண்ணல. ஸோ அதனால் எனக்கு கம்ஃபர்ட் ஜோனாக இருக்குது. ஓகே, சூப்பர். ரொம்பவே அழகாக வந்து இவ்வளோ நேரம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மது. நன்றி 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 நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு ஷோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை பை ஃப்ரம் சந்தியா. டாடா.